அழகுன்னு சொல்லிவிட்டா என்ன? அது ஒரு விசேஷமான குணமா? இந்த அழகுக்கு எது திருஷ்டாந்தம்? அழகுக்கு பல விஷயங்கள் சொல்லலாமே. அந்த அழகுக்கு எப்படி நிருசிம்மர் பொருத்தமாவர்? நம்ம நரசிம்மரை ரொம்ப அழகுன்னு சொல்லிடுறோம்னு வச்சுக்கலாம். இப்போ அழகியான் தானே அறிவுருவம் தானேன்னு ஆழ்வார் எடுத்திருக்கார். நரசிம்மர் அழகு இல்லைன்னு விட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நரசிம்மர் அழகு இல்லை, அழகுன்னு அது நரசிம்மராம். புரியறதோ வித்தியாசம்? அழகியான் தானே அறிவுருவம் தானேன்னார். நரசிம்மர் அழகுன்னு சொல்லலை, அழகுன்னு ஒன்று உலகத்தில் இருந்து தானே அது நரசிம்மர் தானா. ராமர் கிருஷ்ணர் ஏதோ இவருக்கு அழகு விஞ்சி இருக்கும்போதோ ரொம்ப நல்ல ஒரு பண்டம் ஆற்றுல பண்ணிவிட்டானா அது எல்லாம் சட்டுன்னு பறந்து போயிடும், எல்லாரும் சாப்பிட்ருவா. அப்போ யாராவது ஆற்றுக்கு வந்தால் இந்த வழிச்சு கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அழகுன்னா அது நரசிம்மர் தான். அழகுன்னு இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு வச்ச பாத்திரத்தில் எல்லாம் காலியாகி இந்த வழிச்ச மிச்சம்தான் கொஞ்சம் கிருஷ்ணர் கொஞ்சம் ராமர். நரசிம்மர் தான் அழகு அப்படின்னு சொல்லிடுறோம்னு வச்சுக்கோ. இப்படி தான் ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கேன், எங்கள் பூர்வர்களும் சொல்லியிருக்கா. இப்போ அழகுனா நரசிம்மர்னு சொல்லிவிட்டா, இப்போ நாளைக்கு யோசிச்சு பாருங்களேன், உங்கள் ஆற்றுல ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப நல்லா படிச்சிருக்கா, ஷீ இஸ் கிவிங் தி ஆப்ஷன் ஃபார் அரேஞ்ச் மேரேஜ்னு வச்சுக்கோங்க. தப்பி தவறி எப்படியோ அரேஞ்ச் மேரேஜ் நடந்துருது ஆற்றுல, நமக்கே தெரியாமல் பை மிஸ்டேக். அப்படி நடந்து விடும்போதோ அப்பா என்ன பண்ணிட்டார், நரசிம்மர் ஃபோட்டோ காமிக்கிறார். நரசிம்மரை மாப்பிள்ளை ஆக்கிக்க முடியுமானா 2-3 கோணங்களில் பார்க்கணும். அழகாக இருக்கார், தைரியமாக இருக்கார். ஆனால் அவர் நம்மளை ஹிரண்யகசிபு நினச்சுட்டா என்ன தோணும்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இவருக்கு கிழிச்சு வழக்கம் உண்டு. அப்படின்னா அழகுன்னு சொல்லுவது நரசிம்மரிடத்தில் உருவம் மட்டும் தானா என்று கேட்டால் அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நரசிம்மர்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை அது எந்த அவதாரத்திலையும் சட்டுன்னு பார்த்துட முடியாது. இப்போ ராமர் மேலே எவ்வளவு குத்தம் குறை சொல்கிறவா இருக்கா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ராமர் மேலே குத்தம் குறை சொல்கிறவா இத்தனையும் நம்ம எவ்வளோ உபன்யாசம் சொன்னாலும், எவ்வளவு புஸ்தகங்கள் எழுதினாலும், எவ்வளவு சான்றோடு பெரியோர்கள் நமக்கு உபன்யாசம் பண்ணாலும் அது ராமர் மேலே என்னவோ குத்தம் குறை வந்துட்டே இருக்கும். அவர் ஏன் சம்புகனை வதம் பண்ணார்? அவர் ஏன் வாலியோட யுத்தம் பண்ணும்போது மறைஞ்சு நின்று அம்படிச்சார்? ஏன் சீதைக்கு அக்னி பரீட்சை பண்ணார்? ஏன் கர்ப்பவதியாக இருந்த சீதையை நடுக்காட்டில் விட்டார்? ஏன் முதல் வதம் பண்ணும்போது ஒரு பெண்ணான தாட்டகையை வதம் பண்ணார்? ஏன் கரதூஷணாதிகளோடு யுத்தம் பண்ணும்போது ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சார்? ஏன் சூர்பனகையை கண்டிப்பதுக்கு பதிலாக அவள் மூக்க அறுத்தார்? என்னென்னவோ இந்த மாதிரி நான் ஒரு 7 சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவள் ஒரு 7 சொல்வா. ராமர் மேலே குத்தம் குறை சொல்கிறதுக்கு இன்றைக்கும் ஆட்கள் உண்டு. பாவம், அது அவர் இத்தனைக்கும் ஜூலை 31 ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும்னா ஜூலை 20 ஃபைல் பண்ணிவிடுவார். ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசாமி. ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் பாருங்க அவ பேர் வந்துடுது. கிருஷ்ணரை கேட்பாரான்னு கேட்டால் ராமர் அளவுக்கு கிருஷ்ணரை விசாரம் பண்ணுறதில்லை. ஏன்னா கிருஷ்ணருக்கு பண்ணுறதெல்லாம் இவர் புரிந்து போய்டுறது. கிருஷ்ணர் என்ன பண்ணார்? உடனே எல்லாம் சொல்ல பொய் சொல்லிவிடுவா. அதான் சார் இங்கே கிருஷ்ணரை பிடிச்சிருக்கு. இல்லை கிருஷ்ணர் பொய் சொல்லியிருக்கார், அவர் நிறைய பத்னிகள் கல்யாணம் பண்ணிவிட்டார் சார், அது நமக்கும் புரிந்து போய்டுறது. அதனால் எல்லா கிருஷ்ணரை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர்னா அது என்னவோ அவர் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி போய்ட்டுது. ஆனாலும் கேள்வி கேட்பார். நம்ம வீட்டில் குழந்தை டிசம்பர் 31 அம்மா இன்னைக்கு தான் நியூ இயர் ஈவ், நான் ராத்திரி போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னால் அம்மா அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. அந்த குழந்தை திரும்பி கேட்கறது, இதே தானே ராசக்கிரீடையில் கண்ணன் செய்தான், அவரை நீ கேள்வி கேட்குறியோ? கேட்கறது. அதனால் ராமர் மேலே ஒரு 1000 கேள்வி, கிருஷ்ணர் மேலே ஒரு 100. நரசிம்மர் மேலே கேள்வியே இல்லை. ஏன் நான் விசாரம் பண்ணேன்? ஏன்னா அடுத்த யாரு கிழிப்பார்னு கேட்குறவரை கிழிப்பார். அந்த பயத்தோட வச்சுக்கார் பாருங்க. கொஞ்சம் நைச்சான சந்தானம், கொஞ்சம் எளிமையாக போய் சௌலபியம் சௌஷீல்யம்லாம் காமிச்சுட்டோன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் இழகி வந்துட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் தலைமையில் உட்காந்துருவா. அதனால் எப்போவுமே நரசிம்மர் தன்னுடைய அந்த குரோதாக்னியோட அந்த கண்ணை வச்சுட்டு இருக்கார் பாருங்க, அதில் எல்லாரும் இருக்கா. அது ஒரு தன்மை, அது ஒரு ஆட்டிடியூட். தன்னுடைய குணங்கள்ல அது ஒன்று காண்பிக்கிறார். எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்கோப்பில் வச்சுட்டு இருக்கோம். இன்னொரு பெரிய விசேஷ குணம் தேசிகன் எடுக்கிறார். பொதுவாக சேராத 2 சேர்ப்பதுன்னு பேர். இதற்கு சம்பிரதாயத்தில் பெரியோர்கள் அகடித கடனா சாமர்த்தியம் என்று சொல்வார்கள். சேராத 2 குணத்தை சேர்க்கிறது. ஒரு குணம் கோபம். கோபம் வரலாமான்னு கேட்டால் நல்லா ஞாபகம் வச்சுங்கோ, சனாதன தர்மத்தில் கோபம் கெட்ட குணம்னு சொல்லவே இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்க, கோபம் கெட்ட குணம்னு சொல்லலை.
அது எப்படி சொல்லியிருக்கான்னா, கோபம் வரவேண்டிய சமயத்தில் வரவேண்டிய ஆளுக்கு வரவேண்டிய அளவோடு வந்தால் அது நல்ல கோபம். கோபத்தில் கூட நல்ல கோபம் கெட்ட கோபம்னு இருக்கு. நல்ல கோபத்துக்கு டெஃபினிஷன் வரவேண்டிய சமயத்தில் வரணும். அதனால தான் ஆண்டாள் சொன்னார், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செச்ச மனத்து கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். ஆண்டாளை பார்த்து யாரோ ஒருத்தர் கேட்டார், நீ கிருஷ்ணரை பற்றியே பாடிட்டு இருக்கே, ராமரை பிடிக்காதோ? ராமரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். ராமர்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்? ராமர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட கோபம்தான். எனக்கு ராமர்கிட்ட பிடிச்சது அவருடைய கோபம். ஏன்னா ராமருக்கு நல்ல கோபம் வரும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான் அப்படின்னா மனத்துக்கு இனிய கோபம்னு ஒன்று இருக்கு. அதனால்தான் ஸ்ரீருத்ரத்தில் ஒரு இடம் வரும், திராபே அந்தசஸ்பர்தே தரித்ரன் நீலலோகிதான் வரும் ஸ்ரீருத்ரத்தில். திராபேன்னு சொல்லிவிட்டா வரவேண்டிய சமயத்தில் அந்த கோபம் வர வேண்டும். இப்படி கோபத்துக்கு ஒரு அடையாளம் சொல்லும்போது நிருசிம்மர் ஞாபகம் வந்துடுறார். ஆனா அதே நரசிம்மர் தான் கோபம் வெற்றின்ற ஹிரண்யனை கிழிக்கும் போது பிரஹ்லாதனுக்கு பாலை தன் கண்களால் சுரந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை கோபப்படுத்தி விடுறா. அப்போ நம்ம மாத்து குழந்தை நம்ம கிட்ட ஏதோ கேட்குது, இதோ பார் நான் இப்போ கோபத்தோட இருக்கேன், என்கிட்ட வராத. அது சாதாரணமாக கேட்குறது. நம்ம அப்போ சொல்லிடுவோம், நான் கோபமா இருக்கேன், இப்போ எனக்கு கருணாங்கிற ரசம் இருக்காது சொல்கிறோம். இப்போ நல்ல மூடில் இருக்கும், இதுதானே இருக்கும். இப்போ உபன்யாசத்தில் நல்ல மூடில் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு குழந்தை படுத்துறது, இதோ பாருடா கண்ணா, நான் நல்ல மூடில் இருக்கேன், என்னை கோபம் பட வைக்காது சொல்கிறோமா? கோவப்படும்போது சாந்தமாக மாட்டேங்கிறோம், சாந்தமாக இருக்கும்போது கோவப்பட வேண்டான்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டு குணமும் ஒரே ஆளுக்கு ஒரே சமயத்தில் சேராது. ஆனால் நிருசிம்மன் ஹிரண்யனை கோபத்தோட கிழிச்சுட்டு இருக்கிறான். கிழிச்சுண்டே பிரஹ்லாதனை பார்க்குறாரா. பிரஹ்லாதனை பார்க்கும்போது பிரஹ்லாதனுக்கு பெருமாள் தன் கண்களால் கருணையை சுரக்கிறார், நகங்களால் கோபத்தை காண்பிக்கிறார். கோபம் நகத்தால், கருணை கண்களால். கருணையும் கண்ணும் கோபமும் நகமும் ஒரே சமயத்தில் இருப்பதால், இது வேற யாருக்கிட்டே இல்லாமல் இருப்பதால் இதுதான் அழகு. அதனால் அவருக்கு அழகிய சிங்கம் என்று பெயர். இது நீங்கள்லாம், when I'm sure those of you who have studied would have known, ஒரு பெரிய வித்தியாசம் கேட்பா. சிங்கத்துக்கும் புலிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமான்னு கேட்பா. நமக்கு ஏதோ ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், அது இருக்கும், புள்ளி இருக்கும் சொல்லுவோம். இல்லை புலி எப்படியானா நன்னா ஷார்ட் விட்டாலும் நம்ம பக்கத்தில் போய் நின்னா சும்மாவாவது கடிச்சு குதறியாவது வைக்குமா. ஆனால் சிங்கம் அப்படி இல்லையா, நன்னா ஷார்ட் விடுத்தோன்னா நம்ம பக்கத்தில் போய் நின்னாலும் கடிக்காதான். யாராவது இதை ட்ரை பண்ணியிருக்காளோ? நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டினாக கேட்பா. ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் சம்ஷியஸ் லஞ்ச் த லயன் வில் நாட் பவுன்ஸ் ஆன் யூ. ஹூ ஹஸ் ட்ரைட்? ஆனால் நிருசிம்மன் ஒன்றும் பண்ண மாட்டான். சாதாரண வண்டலூர் சிங்கம் எப்படி பண்ணோன்னு தெரியல, நிருசிம்மன் நமக்கு கருணையே சுரக்கக்கூடியவன். அந்த நிருசிம்மனை பற்றியதான பிரஸ்தாவம் எல்லா கிரந்தங்களிலும் வரும்.